உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பால் கொழுக்கட்டை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இந்த வீடியோவில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அரிசி மாவு உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி மாவு இல்லை வீட்டில் இடியாப்ப மாவு இருக்குனாலும் அதையுமே இந்த மாதிரி பிசைஞ்சியோ இந்த ஷேப்லேயோ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் திரட்டி உருண்டைகளாக பண்ணி நீங்கள் இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் இது நல்லா வேகணும். இந்த தண்ணியில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டுருங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும். இது நல்லா கொதித்து முடித்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெல்லமும் இதில் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி அதை நல்லா காய்ச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னமும் கூட ஹெல்த்தியானது. இல்லைன்னா பனை வெல்லமோ கருப்பட்டி உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கிளறுங்க. அடுத்து நான் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு கப் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதுவுமே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்க உருண்டையெல்லாம் நல்லா தண்ணியில் வெந்துருச்சு. ஸோ இதை தனியாக பாலில் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க விட்டாச்சு. அடுத்து இன்றைக்கி நான் ஒரு 2லேருந்து 3 ஏலக்காவை நசுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் அதையும் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போதும். அதை நல்லா காய்ச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, 1 ஸ்பூன் போதும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இதில் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் பால் மஸ்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி.